உங்களுடைய பதிலையும் எதிர்பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் عدد خلقه ورضاء نفسه وزنة عرشه ومداد كلماته. اللهم رب الحل والحرام ورب المشعر الحرام ورب البيت الحرام ورب الركن والمقام. أبلغ لسيدنا ونبينا وشيخنا محمد صلى الله عليه وسلم منا السلام تحية وسلاما. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله. خذ بيدي كلة حيلتي أدركني يا شفيع المذنبين. اللهم ألهمنا مراشد أمورنا وأعذنا من شرور أنفسنا. اللهم يا حق انصرني على الحق. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் மகத்தான கிருபையினால் சிறப்பாக நடைபெறுகிற இந்த பெருவிழாவினுடைய தலைவர், கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய ஹதரத் பெருந்தகை அவர்களே, பட்டம் வழங்கி பேருரை நிகழ்த்த இருக்கிற கண்ணியத்திற்குரிய உலவி ஹதரத் அவர்களே, எனக்கு முன்னால் பேசிய எல்லோருமே என்னுடைய ஆசிரிய பெருந்தகைகள். நீண்ட நாட்களுக்கு பின்னால் வகுப்பறையிலே ஆசிரியருக்கு முன்னால் மண்டியிடுகிற ஒரு மாணவரை போல் ஆசிரிய பெருமக்கள் கொடுத்த அமுத வார்த்தைகளை காதால் செவிமடிக்கிற ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தந்தார். ஏறத்தாழ என்னவோ இந்த மேடையில் நிற்கிற எல்லோருமே தங்களுடைய கடந்த காலத்தை ஞாபகப்படுத்தி பேசினார்கள். நானும் ஒரு 38 ஆண்டுகளுக்கு முன்னால், என்னுடைய ஞாபகம் சரியாக இருந்தால் 86, 87, 88 3 வருடங்கள் ரியாதுல் ஜினான் மதரசாவில் ஓதினேன். அப்போது என்னுடைய ஆசிரியர்களாக இருந்த பெருமக்கள் ஹதரத் அவர்கள் சொன்ன 4 ஆளுமைகளில் மூத்த ஆளுமையாக இருந்த கண்ணியத்திற்குரிய ரியாஜி ஹதரத் மர்ஹூம் கலீலுர் ரஹ்மான் ரியாஜி ஹதரத் அவர்களுடைய மகனார் கண்ணியத்திற்குரிய BAK ஹதரத், எனக்கு முன்னால் உரையாற்றிய ஜமாத்துல் உலமா சபையினுடைய முன்னாள் செயலாளர், எங்களுடைய நேசத்திற்கும் பாசத்திற்கும் உரிய ஹதரத் அவர்கள், நீடூர் ஜாமியாவினுடைய துணை முதல்வராக பதவி வகிக்கிற ஆரம்பத்தில் பேசிய கண்ணியத்திற்குரிய கல்லுடைக்குறிச்சி ஹதரத் அவர்கள், இவர்களெல்லாம் ஆசிரியர்களாக இருக்கிற காலகட்டத்தில் 3 ஆண்டுகள் ஓதுகிற போது நம்முடைய அலி ஹதரத் அவர்கள் சொன்னது போல ஹாமித் பக்கரி ஹதரத் அவர்களினுடைய பழக்கத்திலே இருந்த அலி அக்பர் இங்கே ஓதுகிற போது ஹதரத் அவர்கள் ரியாதுல் ஜினானுக்கு வந்து இவரிடத்தில் தகவல்களை சொல்வதற்காக என்னையும் மந்தவெளி இல்யாஸ் ரியாஜியையும் அனுப்புவார்கள். அப்போது நாங்கள் இருவரும் இந்த மதரசாவுக்கு வருவோம். கண்ணியத்துக்குரிய கமாலுத்தீன் ஹதரத் நவரல்லாஹு மர்கதஹு அவர்களிடத்தில் பேசுவோம். ஆனால் 38 வருடங்களுக்கு முன்னால் இருந்த மதரசா இன்றைக்கு மகத்தான முறையில் ஒரு பரிணாமம் பெற்று ஒரு பெரிய அளவில் பல்கி பெருகி நிற்பதை பார்க்கிற போது நான் உள்ளே வருகிற போது உடலெல்லாம் சிலிர்த்தது. கொஞ்ச நேரம், நீண்ட நேரம் பேச மாட்டேன், ஏன்னா ஹதரத் அவர்கள் 1 மணிக்கு முடிக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதற்கு முன்பாகவே முடித்து விட வேண்டும் என்கிற ஆசை. இந்த 11 ஹாஃபில்களிடத்திலும் இருக்கிற குர்ஆன், இந்த உம்மத்தினுடைய வழிகாட்டியாக அல்லாஹ்வால் தரப்பட்ட குர்ஆன், அந்த குர்ஆன் உலகத்தில் செய்திருக்கிற புரட்சி, நம்முடைய வேதம் இந்த உலகத்தில் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய வேலை என்ன என்பதை கொஞ்ச நேரம் 11 ஹாஃபில்கள் பட்டம் பெறுகிறார்கள், அப்படிதானே?
நான் ஹாஃபிஸா இல்லை, அதனால் அப்பப்போ உங்கள்ட்ட ஆயத்துகள் கேட்பேன், சரியா? இந்த 11 ஹாஃபிதுகள் பட்டம் பெறுகிறார்கள். இந்த 11ஐ பற்றி 11ஐ பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான் என்று கண்ணியத்துக்குரிய ஹதரத் அவர்கள் இங்கே பேசினார்கள். நான் வானத்தில் 11 நட்சத்திரங்களை கண்டேன் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதை, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் சொன்னதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்வான். இந்த குர்ஆனுடைய ஆளுமை இருக்குத. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அத்தா நான் 11 நட்சத்திரங்களும் சந்திரனும் சூரியனும் எனக்கு சஜிதா செய்ய நான் கனவு கண்டேன் என்றார்கள். இந்த ஆயத்தை அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? وَإِذْ قَالَ يُوسُفُ لِأَبِيهِ يَا أَبَتِ إِنِّي رَأَيْتُ أَحَدَ عَشَرَ كَوْكَبًا. நான் 11 நட்சத்திரங்களை பார்த்தேன்னு சொல்றாங்க. இந்த வார்த்தை முழுவதும் எண்ணி பாருங்களேன், 11 வார்த்தை இருக்கும். இது கால யூசுஃபு லி அபீஹி யா அபத்தி இன்னி ரஐத்து அஹத அஷர கௌகபா. நான் 11 நட்சத்திரங்களை பார்த்தேன் அப்படின்னு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதை அல்லாஹ் 11 வார்த்தை வச்சு பதிவு பண்றான். குர்ஆனுடைய ஆளும் இந்த 11 அப்படிங்கிறத அடுத்து அல்லாஹ் பேசுறான். அஹத அஷர கௌகபா, 11 நட்சத்திரம். அஹத 3 எழுத்து, அலிஃபு ஹா தா. அஷர 3 எழுத்து, 3 3 6. கௌகபா 5 எழுத்து, 6 5 11. நான் 11 நட்சத்திரத்தை பார்த்தேன்னு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்ற வார்த்தையை 11 வார்த்தை கொண்டு பேசுறான். 11 நட்சத்திரம் அப்படிங்கிறத 11 எழுத்து கொண்டு பேசுறான். குர்ஆன் தனக்குள் வைத்திருக்கக்கூடிய ஆளுமைகள் ஏராளம். அதனாலதான் வஃபாத்தினுடைய நேரத்தில் சித்தீக்குல் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு தொலைவைங்கன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சொல்லிட்டு மயங்கிட்டாங்க. மயக்கம் தெளியுது, கண் விழிச்சு பார்க்குறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு தொலை வச்சுட்டு இருக்கிறாங்க. இல்லையே, நான் அபூபக்கர் அல்லவா தொலை வைக்க சொன்னேன், ஏன் நீங்க உமரை முற்படுத்தினீர்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கும்போது ஆயிஷா அம்மா சொன்ன பதில், யா ரசூலல்லாஹ், எங்க வாப்பா எங்க அத்தா அபூபக்கர் நாயகத்திற்கு ஒரு பலகீனம் உண்டு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அது என்ன பலகீனம்னு கேட்டாங்க. ஆயிஷா அம்மா அபூபக்கர் நாயகத்தினுடைய பலகீனத்தை சொல்றாங்க. இதா கரஅ பகா, குர்ஆன் ஓதுனா அழுதுருவாங்க. அபூபக்கர் நாயகம் குர்ஆனை ஓத நினைத்தால் அழுதுருவாங்க. இது எங்க அத்தாவுடைய பலகீனம். தொழுகையில போய் நின்று அவங்க அல்ஹம்து சூராவை ஓதி அதை ஓதும் போது தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சா பின்னால் நிற்கிற மாமூம்கள் என்ன ஆகும்? அதனால தான் நான் உமர் நாயகத்தை முற்படுத்தினேன் என்று ஆயிஷா அம்மா பதிவு பண்றாங்க. திறந்த உடனே பார்த்த உடனே ஓத நினைத்த உடனே ஓதுதல் தொடராக வந்த உடனே அழுக தன்னை அறியாமல் வந்து கொட்டுது அப்படின்னா குர்ஆன் அவருக்குள்ளால ஏறி உட்கார்ந்து ஆட்சி செய்யுது. குர்ஆன் அவருக்கு உள்ளால ஏறி உட்கார்ந்து ஆட்சி செய்கிறது. குர்ஆனுடைய வார்த்தைகளுக்கு உள்ளால் அவர் தன்னை பறிகொடுத்து விட்டார். அந்த இலக்கியத்தையும் அங்கு இருக்கக்கூடிய வார்த்தைகளினுடைய நயத்தையும் அவர் ரசித்து ருசிக்க முற்பட்டதனுடைய விளைவு அவர்கள் திறந்து ஓத ஆரம்பித்தால் அழுதுறாங்க. குர்ஆனுடைய ஒவ்வொரு ஆயத்துகளும் ஒவ்வொரு வசனங்களும் எல்லா வசனங்களும் இத்தகைய ஆளுமைகளை கொண்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சையதுனா உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு ஹதரத் அவர்கள் சொல்லும் போது சொன்னாங்க, குர்ஆன் இறங்குன மாதிரி நீங்க ஓதணும்னு ஆசைப்பட்டா 4 பேற்ற ஓதுங்கன்னு சொன்னாங்க. அதுல 2ஆவதாக சொல்லப்பட்ட ஆளு உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு கேட்டாங்க, உபய், ஐயு ஆயத்தின் ஃபீ கிதாபில்லாஹி அஅலம், அல்லாஹ்வுடைய வேதத்துல ரொம்ப அற்புதமா பிரம்மாண்டமான ஆயத்து எதுன்னு கேட்டாங்க.
நம்ம பெரிய ஆயத்து எதுன்னு கேட்டால் நாம் ஆமரஸ் என்ன ஆயத்துமா யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா ததாயன்தும், கடன் வாங்குற விஷயம். ஏன்னா அது பெரிய விஷயம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபய் இப்னு கஅப் கிட்ட கேட்குறாங்க, ஐயோ ஆயத்தின் ஃபீ கிதாபில்லாஹி அஅலம், அல்லாஹ்வுடைய வேதத்தில் எந்த ஆயத்து ரொம்ப மகத்துவமானது, ரொம்ப பிரம்மாண்டமானது? உபய் இப்னு கஅப் சொன்னாங்க, அல்லாஹ் வ ரசூலு அஅலம், அது அல்லாஹ் ரசூலுக்கு தான் தெரியும்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு தெரியும், உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் ரசூலுக்கு தெரியும்னாங்க. உபய் இப்னு கஅபுக்கு தெரியும் அப்படிங்கிறது ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும். அதனால மீண்டும் கேட்டாங்க, உபையே அல்லாஹ்வுடைய வேதத்தில் பெரிய ஆயத்து எது, ரொம்ப சிறந்த ஆயத்து எதுன்னு கேட்டாங்க. உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் லா தஅஹுதுஹு சினத்தும் வலா நௌம். அந்த ஆயத்துல் குர்சி அப்படியே சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய வேதத்திலேயே ரொம்ப ஆழமான ஆயத்து. ஆழமான ஆயத்துனா என்ன? ஃபில் மர்தபதி வல் ஃபஸாஹதி வல் பலாகதி ஃபில் மஆனி ஃபி தர்கீபில் அல்ஃபால், எல்லா வகையிலும் இலக்கிய இலக்கண வார்த்தைகளின் இணைப்பு, அர்த்தங்கள், கருத்து கோர்வை என்று அனைத்திலும் மேலோங்கி நிற்கிற ஒரு ஆயத்தாக அந்த ஆயத்தை நம்முடைய இமாம்கள் நமக்கு கோடிட்டு காட்டுவார்கள். இந்த ஆயத்துல் குர்சியை மேலோட்டமாக நம்ம பார்த்தோம்னா எல்லாருக்கும் தெரியும். அதில் 9 ஜும்லாக்கள் இருக்கும், 9 சென்டென்ஸ் இருக்கும் ஒரு ஆயத்து. ஆனால் அதில் 9 சென்டென்ஸ் இருக்கும். அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் 1, லா தஅஹுதுஹு சினத்தும் வலா நௌம் 2, லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த் மன் ஸல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذனிஹி 4, யஅலமு மா பைன ஐதீஹிம் வ மா கல்ஃபஹும் 5, வலா யுஹீதூன பிஷைஇம் மின் இல்மிஹி இல்லா பிமா ஷா 6, வசிய குர்சியுஹு ஸமாவாதி வல் அர்த் 7, வலா யஹூதுஹு ஹிஃபுதுஹுமா 8, வஹுவல் அலியுல் அஸீம் 9. இப்படி 9 ஜும்லாக்கள் மூலமா 9 சென்டென்ஸ் மூலமா உருவாக்கப்பட்ட ஒரு ஆயத்து ஆயத்துல் குர்சி. ரொம்ப அற்புதமான அமைப்பில் அல்லாஹ் இதை உருவாக்கி இருக்கிறான். 1க்கும் 9க்கும் தொடர்பு இருக்கும், 2க்கும் 8க்கும் தொடர்பு இருக்கும், 3க்கும் 7க்கும் தொடர்பு இருக்கும், 4க்கும் 6க்கும் தொடர்பு இருக்கும். கீழே உள்ள 3க்கும் மேலே உள்ள 3க்கும் நடுவில் ஒன்று உட்கார்ந்துருக்கும். முன்னால 4, பின்னால 4, நடுவில் 1. 1க்கும் 9க்கும் 2க்கும் 8க்கும் 3க்கும் 7க்கும் 4க்கும் 6க்கும் தொடர்பு இருக்கும். அப்படி ஒரு தொடர்பை ஏற்படுத்தி ஒரு அமைப்போடு உருவாக்கப்பட்ட ஆயத்து. அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு, வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் அவனை தவிர யாரும் இல்லை. ஹுவல் ஹய்யு, அவன் நித்திய ஜீவன். அல் கய்யூமு, நிர்வகிப்பவன். இது 1வது சென்டென்ஸ். இங்க அல்லாஹ் தன்னுடைய 99 திருநாமங்கள்ல அல் ஹய்யுல் கய்யூம் என்கிற 2 பெயரை பயன்படுத்தி இருக்கிறான். அந்த 2 பெயரை கொண்டு அந்த சென்டென்ஸ் அல்லாஹ் முடிக்கிறான். அப்படியே 9வது சென்டென்ஸுக்கு வாங்க. 9வது ஜும்லா, வஹுவல் அலியுல் அஸீம், அல்லாஹ் உயர்ந்தவன், மிக கண்ணியமானவன். அப்போ 1வது வார்த்தை ஜும்லாவை 2 பெயர் கொண்டு முடிச்ச அல்லாஹ் 9வது 2 பெயர் கொண்டு முடிக்கிறான். அல் அலியு அல் அஸீம் என்கிற 2 பெயர் கொண்டு முடிக்கிறான். 2வது அல்லாஹ் சொன்னா, லா தஅஹுதுஹு சினத்தும் வலா நௌம், அல்லாஹ்வுக்கு அசதி கிடையாது, அல்லாஹ்வுக்கு தூக்கம் கிடையாது. ஒரு ராத்திரி எல்லாம் வாட்ச்மேன் வேலை, குர்கா வேலை, ஒரு ஏடிஎம்னுடைய பாதுகாவலாளி. அவர் இரவில் முழிக்கணும், முழிக்கிறதுக்காக தான் அவருக்கு சம்பளம். ஆனால் ஒரு 12-11 மணி வரை அப்படியே லாந்துவார். ஊரெல்லாம் அசந்த பின்னால உள்ளுக்குள்ளால ஒரு சேரை போட்டு அப்படியே உட்கார்ந்து கொஞ்சம் ஆட ஆரம்பிச்சிருவார். ஏன்னா
இரவெல்லாம் முழிக்கிறதுங்கிறதுக்கு அவர் தாங்க முடியாது, அசதி. மனுஷனா இருந்தால் அசதி வரதான் செய்யும். ஆனால் இந்த உலகத்தை ஆளுற அல்லாஹ், உலகத்தினுடைய வானம் பூமியினுடைய அரசாட்சிகளை தன் கையில வச்சிருக்கிற அல்லாஹ், மாலிக்காகவும் மலிக்காகவும் செயல்படுகிற அல்லாஹ், லா தஅகுதுஹு சினத்துன், அவனுக்கு சிறுதூக்கம் கிடையாது, வலா நௌம், பெருந்தூக்கமும் கிடையாது. அப்ப அல்லாஹ்வுக்கு எந்த அசதியும் இல்லை, எந்த தூக்கமும் இல்லை என்று இரண்டாவது பேசின அல்லாஹ் எட்டாவது வந்து பேசுறான், வலா யஊதுஹு ஹிஃபுதுஹுமா, இந்த வானம் பூமியை சுமப்பதோ பாதுகாப்பதோ, இந்த வானம் பூமியை கவனித்துக் கொண்டிருப்பது ஒரு சுமையான காரியம் அல்ல. அல்லாஹ்வுக்கு ஒரு சுமையான காரியம் அல்ல, சாதாரண ஒரு விஷயம், ஒரு பெரிய கனமான சுமையான காரியம் அல்ல. எனவே லா தஅகுதுஹு சினத்தும் வலா நௌம், அவனுக்கு தூக்கம் கிடையாது. மூணாவது அல்லாஹ் பேசினா, லஹு மா ஃபிஸ் ஸமாவாத்தி வ மா ஃபில் அர்த், வானம் பூமியில் உள்ள எல்லாம் அவனுக்கே சொந்தம், அவன் மாலிக். கீழே வந்து அல்லாஹ் பேசுறான், வசிய குர்சியுஹு ஸமாவாத்தி வல் அர்த், அவனுடைய அரசாட்சி வானம் பூமியை விட விசாலமானது. இந்த வானம் பூமிக்கும் விசாலமான அரசாட்சி அவன் கையில இருக்குது, ஆட்சி அதிகாரம் அவன் கையில இருக்குது. மந்தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு, அவனிடத்தில் பரிந்துரை செய்யக்கூடியவர் யார்? இல்லா பிஇذனிஹி, அவனுடைய அனுமதி இல்லாம என்று நாலாவதாக பேசின அல்லாஹ் எட்டாவது சென்டென்ஸ்ல வந்து சொல்றான், வசிய குர்சியுஹு ஸமாவாத்தி வல் அர்த் வலா யுஹீதூன பிஷைஇன் மின் இல்மிஹி, அல்லாஹ்வுடைய ஞானத்தை யாரும் சூழ்ந்தறிய முடியாது. முன்னால இருக்கிற ஆசிரியரினுடைய தரம் என்ன, அவரால் எப்படி பாடம் நடத்த முடியும், அவர் மூடு எப்படி இருந்தா எப்படி நடத்துவாரு, முன்னால இருக்கக்கூடிய மாணவர் ஓராண்டு 2 ஆண்டுல எடை போட்டுருவார். ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர் எப்படி இருப்பார் என்பதை அந்த பல்கலைக்கழகத்தினுடைய ஆசிரியர்களும் மாணவர்களும் எடை போடுவார்கள். ஒருவரை பேச விட்டு இவற்றை இன்னதான் இருக்குதுங்கிறத முன்னால இருக்கிறவங்களால கணிக்க முடியும். ஆனா அல்லாஹ்விடத்தில் இருக்கிற ஞானம் எவ்வளவு மகத்துவமானது அப்படிங்கிறத உங்களால யாராலும் சூழ்ந்தறிய முடியாது. இல்லா பிமாஷா, அவன் நாடிய சிலவற்றை தவிர. மேல என்ன கேட்டான்? மந்தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذனிஹி, இல்லாங்கிறது இஸ்திஸ்னா. இங்க என்ன பேசுறான்? வலா யுஹீதூன பிஷைஇன் மின் இல்மிஹி இல்லா பிமாஷா. அங்கேயும் இங்கேயும் இல்லா, ஒரு இஸ்திஸ்னா. அதை கொண்டு வந்து ஒரு விஷயத்தை மேற்ற பேசுறான். இப்படி பேசிட்டு நடுவுல அல்லாஹ் சொல்றான், யஅலமு மா பைன ஐதீஹிம், உங்களுக்கு முன்னால உள்ளதும் எனக்கு தெரியும், வமா கல்ஃபஹும், அவர்களுக்கு பின்னால் உள்ளதும் எனக்கு தெரியும். முன்னால் உள்ளது எனக்கு தெரியும், பின்னால உள்ளது எனக்கு தெரியும். வெளிரங்கத்தில் பார்த்தால் 9 சென்டென்ஸ்கள் மூலமா உருவாக்கப்பட்டு ஷைத்தான தூர விரட்டுவதற்கு பயன்படுத்தப்படுகிறதாக கருதப்படுகிற ஒரு ஆயத்துல் குர்சிக்கு உள்ளால இவ்வளவு பெரிய விஷயங்களை அல்லாஹ் கோர்த்து வைத்து ஒரு சாதாரணமான மனிதர்களுடைய நாவுல கூட வந்து செல்லக்கூடிய ஒன்றாக இந்த ஆயத்தை அல்லாஹ் மாற்றி அமைத்தான். ஆயத்துல் குர்சி தான் அல்லாஹ்வுடைய வேதத்தில் மகத்துவமானது அப்படின்னு உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்றாங்க, லயஹ்னியக்கல்லாஹுல் இல்ம், அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையில் இல்ம கொட்டிக் கொண்டே இருப்பானாக, உங்களுக்கு அல்லாஹ் ஞானத்தை அதிகரித்து கொடுத்து கொண்டே இருப்பானாக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்றாங்கடா. குர்ஆனுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் இத்தனை தரத்திலானவை. எனவேதான் அதை பார்க்கிற போது நமக்கு உள்ளால் ஒரு அற்புதமான எண்ணம், ஒரு ஆனந்த எண்ணம் புறையோடி போய் வயசானவங்க கூட, ஓத தெரியாதவங்க கூட பள்ளிவாசலுக்கு வந்து அந்த குர்ஆனை எடுத்து அப்படி கண்ணோட ஒத்திக்குவாங்க, அப்படி ஒரு முத்தம் கொடுப்பாங்க. முத்தம் கொடுத்து கல்போடு அணைச்சிக்கிட்டு வச்சுட்டு போயிடுவாங்க. ஏறத்தாழ ஒரு 10 வருஷமா இது செஞ்சுட்டே இருப்பார் அவர். இது போதுமானு கேட்டால் இது போதாது. ஏன்னா 10 வருஷம் முத்தம் கொடுத்ததுக்கு பாரம்மா, வருஷத்தில் ஒரு 4 எழுத்து படிச்சிருந்தா கூட என்ன செஞ்சிருக்கலாம். எனக்கு ஓத தெரியாதுங்கிறது குறையில்லை, இவ்வளவு அற்புதமான வேதத்தை ஓதுற பாக்கியம் என் நாக்குக்கு அல்லாஹ் இல்லாம ஆக்கிட்டான்.
எவ்வளவு அவலட்சணமான விஷயம் அது. குர்ஆன் அதனுடைய நயம், அதை தெரிந்த பின்பும் கூட, அதை புரிந்த பின்பும் கூட, அதை ஓதுறதுக்கான முயற்சியோ அல்லது ஓத தெரிய வேண்டும் என்பதன் மீது உண்டான ஆசையோ ஒருவருக்கு எழாமல் போவது மிக மிக மோசமான காரியம். சொன்னாங்க இல்லையா, யாருடைய இதயத்தில் குர்ஆனுடைய கொஞ்சம் இல்லையோ அது பாலடைஞ்ச வீடு மாதிரின்னாங்க. யாருடைய இதயத்தில் குர்ஆனுடைய செய்யி ஏதோ ஒண்ணு, ஒரு ஆயத்து, ஒரு கல்புல ஒரு ஆயத்து கூட இல்லை அப்படின்னா அது பாலடைஞ்ச வீடு மாதிரி. பாலடைஞ்ச வீட்டில் என்ன இருக்கும்? பேய், பிசாசு, பல்லி, பாச்சான், பூனை, பாம்பு இதான் இருக்கும். குர்ஆனுடைய ஆயத்து இல்லாத கல்பு பாலடைந்த வீடை போல அசிங்கியமான இதயம்ங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிங்கிறத வச்சுட்டு இங்க பாருங்க, 6000க்கும் மேற்பட்ட ஆயத்துகள் உள்ள கிடக்குது. ஒரு ஆயத்து இல்லாத வீடு பாலடைஞ்ச வீடு மாதிரினா, ஒரு ஆயத்து உள்ள வீடு நல்ல வீடு. ஒரு ஆயத்து உள்ள வீடு நல்ல வீடா இருந்தா குர்ஆனுடைய ஒட்டுமொத்த ஆயத்தும் இருக்கிற இந்த வீடு எவ்வளவு மகத்துவமானது. அதனாலதான் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் ஃபிக்ஹ் சட்டம் எழுதி கொண்டே வருகிற போது ஒதுவில்லாம குர்ஆனை தொடக்கூடாது, ஹராம். ஒதுவில்லாமல் குர்ஆனுடைய அட்டையை தொடக்கூடாது, ஹராம். ஒதுவில்லாமல் குர்ஆன் வைக்கிற பெட்டியை தொடக்கூடாது, ஹராம். ஒதுவில்லாமல் குர்ஆன் வைத்து ஓதப்படுகிற ரேஹாலியை தொடக்கூடாது, ஹராம் என்று சட்டம் எழுதிட்டே வரும்போது மாணவர்கள் ஆச்சரியமா பார்த்தாங்க. அப்போ இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் சொன்னாங்க, உங்களுடைய ஆச்சரியம் மட்டும் என்னை தடுக்காமல் இருந்திருந்தால் இவர்களை ஒதுவில்லாமல் தொடுவது ஹராம் என்று நான் எழுதியிருப்பேன். இவர்களையும் ஒதுவில்லாமல் தொடக்கூடாது, தொடுவது ஹராம் என்று நான் எழுதியிருப்பேன். ஆனால் நீங்க ஆச்சரியப்படுறீங்களே, இதுக்கு போய் ஆச்சரியப்படுறீங்களே. அவ்வளவு மகத்துவமானது அல்லாஹ்வுடைய கலாம். என்னுடைய ரப்பு எனக்கு அனுப்பிய ஒரு எஸ்எம்எஸ் மெசேஜ், அது குர்ஆன். அது நிறைய பேருக்கு இன்பாக்ஸில் அப்படியே இருக்குது. அது இன்னும் ரீடிங் மோடுக்கு வரல. அது அப்படியே இன்பாக்ஸில் உட்கார்ந்து இருக்கு. அது ரீடிங் மோடுக்கு வர வேண்டும், அதை பார்க்க வேண்டும், படிக்க வேண்டும், அதனோடு இருக்கக்கூடிய தொடர்புகளை அதிகப்படுத்த வேண்டும். ரமலான் வருகிற போது மட்டும் குர்ஆன் தூசி தட்டி ஓதப்படுவதற்காக தரப்பட்ட வேதம் அல்ல. ரமலான் அல்லாத காலங்களிலும் எல்லா காலங்களிலும் அல் குர்ஆனோடு நமக்குடைய தொடர்பு அதிகமாகிக் கொண்டே இருக்க வேண்டும். எவ்வளவு மகத்தமான வேதம்! அன்றிலிருந்து இன்று வரை ஆயிரக்கணக்கான அதிசயங்களை அவனி முழுக்க அன்றாடம் செய்து கொண்டிருக்கிற அற்புதமான இறைவேதம் குர்ஆன். அடித்து சொல்லலாம். நீங்க கூகுள்ல போய் டாக்டர் ஜாரி மில்லர் அப்படின்னு டைப் பண்ணி பாருங்களேன். ஏறத்தாழ 17 மொழிகளில் இவருடைய வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கும். ஆங்கிலம், அரபி, உருது, மலையாளம், கன்னடம், தமிழ், தெலுங்கு, இப்படி 17 மொழிகளில் இவருடைய வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கும். கனடாவை சார்ந்த ஒரு வலதுசாரி, கிறிஸ்தவத்தின் மீது தீவிர வெறி கொண்டவர், உலகம் முழுக்க கிறிஸ்தவம் பரவ வேண்டும் என்பதற்காகவே தன்னுடைய வாழ்நாளை செலவழித்தவர், ஒரு கணக்கியல் நிபுணர், எல்லாவற்றையும் வாதம் செய்து ஏற்றுக்கொள்கிற ஒரு மனோபாவம் கொண்டவர். ஐரோப்பிய யூனியனுக்கு உள்ளால் கிறிஸ்தவத்தை பரப்பிவிட்டு அடுத்த அரபு நாட்டுக்கு உள்ளால் வந்து கிறிஸ்தவம் தான் சரியான மதம் என்பதை சொல்ல வேண்டும் என்பதற்காக குர்ஆனை திறந்து பார்த்தார். குர்ஆனை ஆய்வு செய்து பார்த்தார். எதற்காக? குர்ஆன்ல என்னென்ன பொய் இருக்குது, என்னென்ன தப்பு இருக்குது, இதை கண்டுபிடிச்சாதான் இதை வச்சு அரபு நாட்டுக்குள்ளால இஸ்லாத்தை பாத்திலாக்க முடியும், அப்ப இஸ்லாத்தை வீழ்த்த முடியும் என்பதற்காக குர்ஆனை திறந்து பார்த்தார். திறந்து பார்த்து அவர் சொல்றாரு, வரலாற்றுல ஒரு 2 ஆண்டுகளுக்கு பின்னால் என்னுடைய ரூட்டு மாறியது. நான் குர்ஆனை திறக்கும் போது எப்படி திறந்தேன்? இதுல முகமது நபியினுடைய வரலாறு இருக்கும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வரலாறு இருக்கும். கதீஜா நாயகியை பற்றி அல்லாஹ் சொல்வான், ஃபாத்திமா அம்மாவை பற்றி அல்லாஹ் சொல்வான், ஜைனபை பற்றி அல்லாஹ் சொல்வான், ஹசன் ஹுசைனை பற்றி அல்லாஹ் சொல்வான், நபியினுடைய பாலைவன வாழ்க்கையை பற்றி அல்லாஹ் சொல்வான். இப்படித்தான் நான் நினைத்து குர்ஆனை திறந்து பார்த்தேன். ஆச்சரியம் மேலிட்டால் துள்ளி குதித்தேன். நான் எந்த கிறிஸ்தவத்தை உலகத்தில் நிலைநாட்டுவதற்காக, எந்த ஈசாவை கடவுள் என்று நம்பி அவருக்காக என்னுடைய பிரச்சார வாழ்க்கையை துவக்கினேனோ
அந்த ஈசா நபியை பற்றி இந்த வேதத்தில் அல்லாஹ் 25 இடத்துல பேசுறான். குர்ஆன் முழுக்க 25 இடத்துல ஈசாவை பத்தி அல்லாஹ் பேசுறான். ஆனா இந்த குர்ஆன் யாருக்கு இறக்கப்பட்டதோ அந்த நபியை பத்தி 4 இடத்துல முஹம்மதுன்னு பேசுறான், ஒரு இடத்துல அஹ்மதுன்னு பேசுறான். அப்ப இந்த குர்ஆன் எந்த நபிக்கு தரப்பட்டதோ அந்த நபியினுடைய பேரை 4-5 இடத்தோட நிறுத்திட்டான். ஆனா நான் யாரை பின்பற்றி யாரை வீழ்த்த நினைச்சனோ, யாரை வச்சு யாரை அடிக்க நினைச்சனோ அந்த ஈசாவுடைய பேரை 25 இடத்துல பேசுறான். என்னுடைய எண்ணத்துக்குள்ளால விழுந்த அடி. அப்படி என்றால் இது குர்ஆன் முஹம்மது நபியினுடைய சுயசரிதை அல்ல, முகமது நபியினுடைய சுய புராணம் அல்ல. இந்த குர்ஆனுக்கு உள்ளால் வேற என்னவோ இருக்கிறது என்கிற சிந்தனையோடு நான் உள்ள போய் பார்த்தேன். ஆயிஷா அம்மையாரினுடைய பேரில் சூரா இருக்குமா தேடி பார்த்தேன், இல்லை. ஆனால் ஈசா நபியினுடைய தாயார் மரியமினுடைய பேர்ல சூரா இருக்குது. நான் எந்த கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டேனோ அந்த கிறிஸ்தவத்தை தாங்கி நிற்கிற ஈசா நபியினுடைய தாயார் மரியமினுடைய பேர்ல சூரா இருக்குது. பைபிளிலும் இஞ்சியிலும் ஏனைய வேதங்களிலும் இல்லாத அற்புதமான கருத்து மரியம் சூராவில் அல்லாஹ் மரியத்தை பத்தி பேசுறான். மரியம் அம்மாவினுடைய தெளிவு வேறு எந்த இடங்களிலும் பைபிளில் கூட இவ்வளவு தெளிவாக இல்லை. நான் அடுத்து இப்படி பல கட்டங்களுக்கு நான் வந்தேன். அப்படி என்றால் இது சத்தியமான வேதம் தான். சரி, சத்தியமான வேதம் என்பது வெறும் ஆன்மீக புரட்சியோடு நின்று விடக்கூடாது. அறிவியல் சார்ந்த கொள்கைகளில் குர்ஆன் என்ன சொல்கிறது என்று குர்ஆனை நான் திறந்து படித்துக் கொண்டே வந்தேன். ஒரு இடம் வந்தது, ஒரு ஆயத்தை படித்தேன், அதிசயித்து போய் நின்றேன். அல்லாஹ் ஒரு இடத்துல கேட்கிறான், அவலம் யரல்லதீன கஃபரு, நிராகரித்து விட்டவர்கள் யோசித்து பார்க்க வேண்டாமா? அன்ன சமாவாத்தி வல்லருள்ள காணத்தா ரத்துகா, வானமும் பூமியும் இப்படித்தான் இருந்தது, வானமும் பூமியும் இப்படித்தான் இருந்தது. நாம் தான் அதை பிளந்தோம், நாம் தான் அதை பிளந்தோம். ஃபத்தக்க என்கிற வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்துறான். வானம் பூமி இப்படி இருந்தது, சேர்ந்து இருந்தது, அதை நாம் பிளந்தோம் என்கிற ஒரு வசனம் வந்தபோது என்னுடைய அறிவு குதிக்க ஆரம்பித்தது. 1973 நோபல் பரிசு எந்த தத்துவத்திற்காக தரப்பட்டதோ அந்த தத்துவத்தை 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் குர்ஆன் பேசுகிறது. குர்ஆன்ல 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் பாலைவனத்தில் எழுதவும் படிக்கவும் தெரியாத ஒரு மாமனிதருக்கு வந்த வேதம் 1973 எதற்காக நோபல் பரிசு தரப்பட்டதோ அந்த தத்துவத்தை சாதாரணமா பேசுது. 1973 எதற்கு நோபல் பரிசு? பூமி எவ்வாறு உருவானது, பூமி எப்படி தோன்றியது, அந்த பூமி எப்படி தோன்றியது என்பதை ஒரு ஆய்வாளர் பிக் பேங் என்கிற ஒரு பெரு வெடிப்பு, எல்லாம் ஒன்றோடு ஒன்றாய் சங்கமித்திருந்த போது அங்கு ஏற்பட்ட அதி பிரளயத்தால் ஏற்பட்ட ஒரு வெடிப்பில் வெடித்து சிதறிய ஒரு துகள், ஒரு பகுதி தான் பூமி. எல்லாம் ஒன்றாக இருந்து வெடித்து சிதறி அந்த சிதறிய துகள்களில் ஒரு கோள் தான் பூமி என்கிற இந்த ஆய்வு 1973 கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அதற்காக நோபல் பரிசு தரப்படுது. ஆனா குர்ஆன் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்கிறது, வானமும் பூமியும் இப்படி இருந்துச்சு, நாம தான் அதை பிளந்தோம். இந்த அறிவியல் சிந்தனை என்னை மீண்டும் அதன் பக்கம் இழுத்து கொண்டு வந்தது. நான் முடிவுக்கு வந்தேன், இது ஒரு சத்திய வேதம் தான். எந்த வேதத்தை வீழ்த்தி தவறுகளை கண்டுபிடித்து இந்த மார்க்கத்தை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று நான் முயற்சி செய்தேனோ அந்த முயற்சிக்கு முன்னால் நான் தோல்வியுற்றேன். இப்போது என்னுடைய பேரை உமர் காலித் என்று மாற்றிக்கொண்டேன். நான் ஒரு இஸ்லாமியனாக என்னை நான் முன்னிறுத்துகிறேன். முன்னிறுத்தி விட்டு இப்போது நான் பேசுகிறேன். மக்களே, அவர் இப்படியே கேட்கிறார், மக்களே உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சூரத்துல் லஹப், தப்பத்தியதா அபீ லஹப், தப்பத்தியதா அபீ லஹப், பெருமானாருடைய பெரிய தகப்பனார் அபூ லஹபை சாபமிட்டு அல்லாஹ் இறக்கிய வசனம். அந்த அபூ லஹப் நபி அவர்கள் அந்த விஷயம் ஏற்பட்டு இந்த சூரா இறங்கின பின்னால 10 வருஷம் அபூ லஹப் வாழ்ந்திருக்காரு. இந்த சூரா வந்த பின்னால 10 வருஷம் அபூ லஹப் வாழ்ந்திருக்கிறார். ஜாரி மில்லர் பேசுகிறார். ஆச்சரியமா இருக்குது. அவருடைய பேச்சை படிச்சுட்டு வெளியே வந்தா
நம்முடைய தஃப்சீர்கள்ல இமாம் ராஸி ரஹ்மத்துல்லாஹி இந்த கருத்தை பதிவு பண்றாங்க. இமாம் ராஸி ரஹ்மத்துல்லாஹி இந்த கருத்தை பதிவு பண்ணிருக்கிறாங்க தன்னுடைய தஃப்சீரே ராஸில. அவர் சொல்றாரு, இந்த சூரா இறங்கின பின்னால 10 வருஷம் அபூ லஹப் வாழ்ந்திருக்காரு. அபூ லஹப் நினைச்சிருந்தா அபூ லஹபால சுயமாக ஆட்சி அதிகாரம் முடிவெடுக்க முடியும்னு இருந்திருந்தா ஒரு பேச்சுக்காவது அவர் என்ன செஞ்சிருக்கலாம்? முகமது நபியினுடைய வேதம் பொய், முகமது நபி பொய் சொல்றாரு அப்படின்னு சொல்றதுக்காக வேண்டியாவது ஒரு தற்காலிக முஸ்லிமா நடிச்சிருக்கலாம்ல. ஏன்னா 10 வருஷம் வாழ்ந்திருக்காருல்ல. இந்த 10 வருஷத்துல ஒரு நாளாவது நானும் முஸ்லிம் தான் அப்படின்னு சொல்லி இருந்தா நபி பொய் சொல்றாங்கன்னு மக்காவாசியில நம்பி இருப்பாங்க. ஆனா அவர் அப்படி சொல்லல. ஆனா 10 வருஷம் வாழ்ந்திருக்காரு. அதுல இருந்தே புரியுது இந்த ஆளு 100 வருஷம் வாழ்ந்தாலும் சொல்ல மாட்டான்னு அல்லாஹ்வுக்கு தெரியும். நபிக்கு தெரியுதோ இல்லையோ, நபியை படைத்த ரப்புக்கு தெரியும், முக்காலமும் அறிந்த இறைவனுக்கு தெரியும். எனவே அவன் சொன்னான், அபூ லஹப் எந்த காலத்திலும் இப்படி சொல்ல மாட்டான், எனவே அபூ லஹப் நாசமா போட்டுனான். இந்த வார்த்தைகள் எல்லாம் குர்ஆனுடைய மோகத்தை எனக்குள் அதிகமாக்கியது. இப்போது நான் எங்கு சென்றாலும் என்னோடு ஒரு குர்ஆன் உண்டு. வித்தியாசமா எழுதுறாரு, என்னோடு ஒரு குர்ஆன் உண்டு. என்ன குர்ஆன் தெரியுமா? தர்ஜுமா இல்லாத குர்ஆன். என்னோடு தர்ஜுமா இல்லாத குர்ஆன் உண்டு. நான் குர்ஆனுடைய தர்ஜுமாவை முழுமையாக படித்து விட்டேன். எனவே என்னுடைய எல்லா நேரங்களிலும் குர்ஆனை ஓதுவதில் முழு ஆனந்தம் அடைந்தேன். உமர் காலிதாக நான் மாறி இருக்கிறேன் என்கிறார். அந்த குர்ஆன் தான் இத்தனை ஆளுமைகளை உலகத்திற்கு அன்றாடம் தந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மகத்தான குர்ஆன். அந்த குர்ஆனுக்கான விழா இன்றைக்கு 11 ஹாஃபிதுகள் அந்த குர்ஆனை மாமலையும் தாங்க முடியா மன்னவனின் மாமரையை தன் இதயத்து பெட்டகத்திலே ஏந்திய அருமையான பிள்ளைகள் இவர்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கட்டும். குர்ஆன் வாழும் காலமெல்லாம் இவர்களினுடைய புகழ் உயர்ந்து கொண்டே இருக்கட்டும் என்கிற நல்ல உரையோடு நான் நிறைவு செய்கிறேன். வாஹிர் தக்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.